வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, இதுக்கு மேலேயும் அந்த சந்திராவுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுல பல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால நம்ம ஹீரோ நேரா மயில போய் பாக்குறாரு. மயில கேக்குறாரு, என்னாச்சு சகல, நேத்தையில இருந்து ஒரே குழப்பமாவே இருக்கீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பாட்டி மேலேயே அவங்க கை வச்சிருப்பாங்க. என் பாட்டி மேல அவங்க கை வச்சதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும். மயிலு கேக்குறாரு, சகல சொல்லுங்க சகல, என்ன பண்ணலாம்னு சிறப்பா செஞ்சிடலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை அத்தை கிட்ட இப்ப காமிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இதுக்கு மேலயும் காமிக்காம இருக்கிறது நல்லது கிடையாது. இப்பவே காமிச்சு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். மயிலு கேக்குறாரு, என்ன சகல சொல்றீங்க, அப்படி என்ன வீடியோ வச்சிருக்கீங்க? அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாரு. அதுல வந்துட்டு அந்த வில்லனும் வில்லியும் நம்ம ஈஸ்வரிய எப்படி பழி வாங்குறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அது ரெக்கார்டடா இருக்கு. இத பார்த்ததும் மயிலுக்கு பேரதிர்ச்சி. என்ன சகல இது, இவங்க இப்படி பேசிருக்காங்க, சொந்த அக்காவுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும் அப்படின்னு இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, இந்த இத வச்சுதானே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதையே நான் கண்டுபிடிச்சேன். அப்ப சகல சொல்றாரு, மாப்பிள்ள, இது சூப்பரான ஆதாரம், இத மட்டும் அத்தை கிட்ட கொண்டு போய் காமிச்சா அத்தை கண்டிப்பா அவங்க தங்கச்சிய வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா, இந்த வீடியோவை காமிச்சா அத்தைக்கு அப்புறமாவது புரியும்ல அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு, நான் இப்பவே போய் காமிக்கிறேன். சகல சொல்றாரு, வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இங்கேருந்து போறாங்க. அப்ப ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு பேரும் வர்றத பார்த்துட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணுமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ரொம்ப நாளா உங்களுக்கு ஒருத்தவங்க படு பயங்கரமான ஒரு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள, இந்த வீட்டுல எனக்கு யாரு மாப்பிள்ள துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஹீரோ சொல்றாரு, வேற யாருத்த, உங்க தங்கச்சி தான். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இங்க நடக்குது? ஒண்ணு விட்டா அவ உங்களை பத்தி குறை சொல்றா, இல்ல நீங்க அவளை பத்தி குறை சொல்றீங்க. இதே மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு மாப்பிள்ள, இத விடுங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்றாங்க, அதுவும் நம்பிக்கை துரோகம். உங்க கூடவே இருந்துகிட்டு உங்க காலை மாறி விடத்துக்கு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இதெல்லாம், இருங்க நான் சந்திராவை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு அவங்க தங்கச்சியை கூப்பிடுறாங்க. தங்கச்சி அந்த இடத்துக்கு வந்ததும், அக்கா சொல்லுக்கா, ஏதாவது என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இங்க பாரு, மாப்பிள்ள வந்துட்டு ஏதோ உன்னை பத்தின உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா அப்படி சொல்றாரு. இதை கேட்டதும் சந்திரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ, இவன் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வந்தா ஒரு ஆதாரத்தோட தானே வருவான். ஒருவேளை நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இவன் நிரூபிக்க போறானோ, ஒருவேளை எனக்கும் அவருக்கும் தொடர்பு இன்னும் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்க போறானோ அப்படின்னு சந்திராவுக்கு பயம் எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும், உனக்கு உன் தங்கச்சிய பத்தி தெரியாதாக்கா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும் சந்திரா. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அப்புறம் எதுக்குக்கா உன் மாப்பிள்ளை என்னமோ சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுற, இதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. அப்ப அக்கா சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நீங்க என் தங்கச்சிய பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். உங்ககிட்ட யாராவது தப்பா தான் சொல்லியிருப்பாங்க மாப்பிள்ள. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, வாய் வார்த்தையா சொன்னா நீங்க வந்துட்டு நம்ப வேணாம், ஆனா என்கிட்ட கையில ஆதாரமே இருக்கு. இத கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, இத்தனை நாளும் அந்த சிவனாண்டி கூட உங்க தங்கச்சி சேர்ந்து வாழல அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம போயிட்டு டெய்லி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள, என் தங்கச்சி எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா, அவளை போயிட்டு இப்படி பேசுறீங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, எப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறது அப்படின்னு. உனக்கு போய் நான் எப்படிக்கா துரோகம் பண்ணுவேன்? உன் கூடயே இருந்துகிட்டு அவர் கூடயும் போய் பேசுவனா? அக்கா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்க்கா. இருந்தாலும் உன் தங்கச்சி மேல இப்படி மோசமான ஒரு பழிய போடுறானே, கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? மயில சொல்றாரு, சின்ன மாமியாரே, நடிச்சது போதும். நீங்க ரொம்ப ரீல ஓட்டாதீங்க. நீங்க எப்படிப்பட்ட ரீல ஓட்டியிருக்கீங்க அப்படின்னு இங்க ரெக்கார்டடா இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு, சந்திராவுக்கும் செம்ம ஷாக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, மாப்பிள, என்ன மாப்பிள இன்னமும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த ரீல கொஞ்சம் அட்டைக்கு போட்டு காமிங்களேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல உள்ள வீடியோவை நேரா அவங்க அத்தை ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அந்த சந்திரா சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி என் அக்காவை எப்படியாவது ஜீரோவுக்கு கொண்டுட்டு வரணும், அதுக்கு இடைஞ்சலா புதுசா அந்த டிரைவர் வந்திருக்கான், அவனை முதல்ல அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவனை அந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் என் அக்காவை ஜீரோ ஆக்க முடியும், உங்களை இந்த ஊருக்குள்ளேயே நம்பர் 1 ஆக்க முடியும், நீங்க தான் இந்த ஊருக்குள்ளேயே கெத்தா இருக்கணும், என் அக்கா இந்த ஊருக்குள்ள கெத்தா இருக்க கூடாது அப்படின்னு நிறையவே பேசியிருப்பாங்க அந்த சந்திரா. இது எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, என்னடி இது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அந்த வீடியோல உள்ளது நான் இல்லக்கா, ஏதோ எடிட் பண்ணி கொண்டாந்து காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, அவங்க அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வீடியோல உள்ளது எதுவுமே எடிட் கிடையாது, எல்லாமே உண்மை. ரொம்ப மோசமான கேரக்டர் உங்க தங்கச்சி. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. முக்கியமா செங்கல் சூளையில ஒரு தடவை அந்த சிவனாண்டி உங்களை காலி பண்ண வந்தான்னு, அப்ப நீங்க அந்த செங்கல் சூளைக்கு தனியா போறீங்க அப்படின்னு சொன்னதே உங்க தங்கச்சி தான். உங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட வந்துட்டாங்க. இப்ப கூட கோவில் திருவிழாவுல உங்க 3 பொண்ணுங்களும் தீ மிதிக்க போனாங்க. 3 பொண்ணுங்களோட தலையில ஆயில ஊத்தி காலி பண்ணணும் அப்படின்னு பிளான் தெரிஞ்சும் அமைதியா இருந்தாங்க உங்க தங்கச்சி. அதோட கோவில்ல ஒரு தடவை உங்களை காலி பண்ண சில ரவுடிகள் வந்தாங்கல்ல, அவங்கள அனுப்புனதும் உங்க தங்கச்சி தான். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, உன் மாப்பிள்ள சொல்றது எதுவுமே உண்மையே இல்லக்கா, தயவு செஞ்சு நம்பாதக்கா. உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாதா? உன் தங்கச்சி உனக்காகவே இந்த வீட்டுக்குள்ள உன் காலையே சுத்தி வந்துகிட்டு இருக்கா, இப்படிக்கா அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு உன் தங்கச்சிய நீ சந்தேகப்படுவ? தயவு செஞ்சு சந்தேகப்படாதக்கா, நான் உன் தங்கச்சிக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்ப அந்த வீடியோல நீ பேசினது எல்லாமே உண்மைதானே? நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? உன்னை என் சொந்த தங்கச்சி தானே, அம்மாவும் அக்காவும் இறந்த பிறகு உன்னதானே என் உறவா நினைச்சு எந்த அளவுக்கு பாதுகாப்பா வளர்த்தேன். எனக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும் அப்படின்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அப்போ உனக்கு அக்கா முக்கியம் இல்லையா? அந்த சிவனாண்டி தான் முக்கியமா? அவனை நம்பர் 1 கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொந்த அக்காவையே காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு அக்காவை மேல கொஞ்சம் கூட பாவமே இல்லையா? உன்னை நான் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டேன், ஏண்டி எனக்கு நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன் டிரைவர் சொன்னா அப்படின்னு நம்பாதுக்கா. அதுக்கு வில்லன் சொல்றாரு, நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே உண்மை, நான் எதையுமே மாற்றம் செய்யவே இல்லை, அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, நீ எப்ப எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும்னு நினைச்சியோ, இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லதே கிடையாது, இந்த இடத்த விட்டு போ. இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவங்க டக்குன்னு ஈஸ்வரியோட காலில் விழுந்து, அக்கா, தயவு செஞ்சு சொல்றது கேளுக்கா, நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லக்கா, நான் உனக்கு தான்க்கா நேர்மையா இருக்கேன், அந்த சிவனாண்டியலுக்கெல்லாம் நான் நேர்மையா இல்லக்கா, உண்மைய சொல்றேன், புரிஞ்சுக்கோக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ளைய ஒரு வீடியோவை காமிச்சு நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாரு, இதுக்கு மேலேயும் நான் உன்னை நம்பினேன் அப்படின்னா அது நான் எனக்கு நானே வச்சுக்கிற ஆப்பு. அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, சித்தி, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அம்மா உங்களை சொந்த தங்கச்சியா எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா தான் ஃபர்ஸ்ட் நின்னு உங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தடுத்தாங்க, இப்படி அம்மாவுக்கு போய் துரோகம் பண்ணணும் அப்படின்னு எப்படி சித்தி உங்களுக்கு தோணுச்சு? ஏன் சித்தி இப்படி மோசமா யோசிக்கிறீங்க? அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து இன்னும் என்னெல்லாம் அம்மாவை காலி பண்ண பாத்தீங்க,
நீங்க இப்படி மோசமா யோசிப்பீங்கன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை சித்தி. உங்களை சொந்த அம்மா மாதிரி நாங்களும் நினைச்சோம். ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்த இதுக்கு மேலயும் இவங்கள இந்த வீட்டுல வச்சுக்கிறது நல்லதில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இவங்களை இப்பவே இந்த இடத்த விட்டு அனுப்புறதும் நல்லது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா இங்க பாரு, இதுக்கு மேலயும் நீ இந்த வீட்டுல இருக்கிறது அது எனக்கும் என் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து. நான் வேணும்னா நீ பண்ற துரோகம் எல்லாத்தையுமே தாங்கிப்பேன். ஆனா என் பொண்ணுங்களுக்கு உன்னால ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. நீ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேணாம், கிளம்பி போ அப்படின்னு சொன்னதும் நம்ம சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு சந்திராவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சந்திராட்ட கொடுக்குறாங்க. சந்திரா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வர்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா சந்திரா கிட்ட போயிட்டு, உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை எதையும் பண்ணாதீங்க, கூடிய சீக்கிரம் உண்மையெல்லாம் நிரூபிச்சிட முடியும், நீங்க இப்படியெல்லாம் மோசமான வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்ல, உங்களை எச்சரிச்சேன். ஆனா அதையும் கேட்காம நீங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணிருக்கீங்க. என் பாட்டியவே பிடிச்சி கீழே தள்ளியிருக்கீங்க. என் பாட்டியை பிடிச்சி கீழே தண்ணலத்துக்கு தான் உங்களுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பு வச்சிருக்கேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க, போங்க அப்படின்னு சொன்னதும் செம ஷாக் ஆகுறாங்க அந்த சந்திரா. சந்திரா நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நான் இப்ப தோத்து போய் போறேன் அப்படின்னு நினைக்காத, கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட வில்லி செமையா அசிங்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நேரா நம்ம சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. சிவனாண்டி நேரா சந்திராவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திராவை பார்த்து, சந்திரா என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, நம்ம எதிரி என்னை பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே அக்கா காரிக்கிட்ட நிரூபிச்சு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிக்க வச்சுட்டான். என் அக்காவே இத்தனை வருஷமா என்னை நம்பிக்கிட்டு இருந்தவ இப்ப என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டா. இதை கேட்டதும் சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சந்திரா, நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரிய பழி வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீ இங்க வந்துட்டீன்னா எப்படி சந்திரா அவளை பழி வாங்குறது? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த எதிரி தான், அவனை விடக்கூடாதுங்க. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அவன் இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவரை சொல்றாரு, கண்டிப்பா பிளான் பண்ணலாம், அவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அவனுக்கு பக்க பலமா இருக்கிறது அந்த பரமேஸ்வரி தான், அவளை முதல்ல காலி பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரா காலி பண்ணாடும். அவன் அம்மா இருக்கால, அவ இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் அவன் கண்டுபிடிக்கல. ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பா இன்னும் சும்மா விட மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு தெரியாமையே அவன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணணும். என் அக்காவா இருந்தாலும் பரவாயில்ல, என் அக்கா பொண்ணுங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தரையும் விடக்கூடாது அப்படின்னு அந்த சந்திரா சொல்றாங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இதை நீ எப்ப சொல்லுவ அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அக்காவாச்சே அப்படின்னு நீ ரொம்ப பாசமா இருப்பன்னு நினைச்ச, பரவாயில்ல, அவளை காலி பண்றதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியல்ல, எனக்கு அது போதும். அவளை இனிமே விடக்கூடாது. நம்ம பிளானுக்கு யாராரு வந்துட்டு ரொம்ப இடையூறா இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதே நேரம் சித்தப்பா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா சந்திராவோட பொட்டி படிக்கையை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அம்மாடி என்னமாச்சு? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன, என் அக்கா வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டா, அந்த எதிரி என்னை பத்தின உண்மைகளை அக்கா கிட்ட சொல்லிட்டான். அதனால என் சொந்த அக்கா, இத்தனை நாளும் என்னையே நம்பிக்கிட்டு இருந்த அக்கா என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னதும் சிவனாடிக்கு அந்த சித்தப்பனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, என்ன மாடி இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஈஸ்வரிக்கு அவங்க தங்கச்சியை பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிய வரும். அன்னைக்கு கண்டிப்பா சந்திரா பொட்டி படிக்கையை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அது எப்ப அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.